வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட செயலகத்துக்குள் புகுந்து வாழ்விட்டு உத்தியோகஸ்தர் ஒருவர் காயம். பழைய வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்த முன்னாள் போராளி பலி. 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் குறித்து சபாநாயகரை பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சீனாவின் உளவு செயற்பாடுகள் அமெரிக்காவின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தல் என்கிறது FBI. இத்தாலியின் சீரியா ஏ கால்பந்தாட்ட தொடர் ஜுவெண்டஸ் கழகம் அதிர்ச்சி தோல்வி. இனி விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகஸ்தர் ஒருவர் மீது அடையாளம் தெரியாத நபர்களினால் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் இந்த வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் சுற்றுச்சூழல் அதிகார சபை பிரிவில் கடமையாற்றும் மல்லாகத்தை சேர்ந்த பொன்னம்பலம் பிரகாஷ் என்பவரே இந்த வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளார். குறித்த உத்தியோகஸ்தர் வழமை போன்று இன்றைய தினம் காலை கடமைக்காக வந்தபோது அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் மாவட்ட செயலக வாயிலுக்கு அருகில் வழிமறித்து அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதனையடுத்து கையில் ஏற்பட்ட வாழ்வெட்டு காயத்துடன் பாதுகாப்பு தேடி மாவட்ட செயலகத்தில் அவர் ஓடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை பின்தொடர்ந்து மாவட்ட செயலக வளாகத்திற்குள் சென்ற குறித்த வாழ்வெட்டுக்காரர்கள் அங்கும் தாக்குதலை மேற்கொண்டதுடன் உத்தியோகஸ்தர்களது மோட்டார் சைக்கிள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான உத்தியோகஸ்தர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாள் முதல் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே மாவட்ட செயலக உத்தியோகஸ்தரை தாக்கிவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். எனினும் யாழ்ப்பாண போலீசார் மாவட்ட செயலக கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்த முன்னாள் போராளி உயிரிழந்துள்ளார். இவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இயக்கச்சி பகுதியில் கடந்த 3ஆம் திகதி மின் டின்னுக்குள் C4 வெடிமருந்தை பயன்படுத்தி நாட்டு வெடிபொருள் தயாரித்த போது வெடிவிபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதன்போது படுகாயம் அடைந்திருந்த குறித்த சந்தேக நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வெடிப்புச் சம்பவத்தில் உயிரிழந்தவர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியான 44 வயதுடைய தங்கராசா தேவதாசன் என கிளிநொச்சி பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிப்புச் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த நபரின் மனைவி மற்றும் மேலும் 2 சந்தேக நபர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டிலிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட குண்டுகள் 3, கரும்புள்ளி நாளை குறிக்கும் பதாகை ஒன்றும், வெடிப்பொருட்கள் சில மற்றும் முன்னாள் போராளி ஒருவரின் புகைப்படமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. உயிரிழந்த நபரின் மனைவி 43 வயதானவர் எனவும் அவர் இயக்கச்சி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணிபுரிவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இருவரும் எந்த நோக்கத்திற்காக இவ்வாறு வெடிப்பொருட்களை தயாரித்தார்கள் என்பது தொடர்பில் கண்டறிய பாதுகாப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீலங்காவில் உள்ள எந்தவொரு சிறைச்சாலைகளிலும் உள்ளவர்களே அவர்களது உறவினர்கள் மற்றும் ஏனையோர் பார்வையிட மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்த கைதி ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்த நிலையில் அவர் அங்குடை தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் என 300 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவர்களில் 210 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை ஏனையவர்களின் பரிசோதனை முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் கூறியுள்ளது. தொற்று ஏற்பட்ட சிறை கைதியுடன் இருந்த 174 கைதிகள் பொலனறுவை கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் அவர்கள் நேற்றிரவு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா கூறியுள்ளார். அத்துடன் தொற்றுக்குள்ளான கைதி வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை கூடத்தில் தொற்று நீக்கும் செயற்பாடுகளையும் சிறைச்சாலைகள் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2081 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது.
நேற்றைய தினம் புதிதாக 4 பேர் கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் இவர்களில் 1967 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் மீதமாக உள்ள 103 பேர் 9 வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அத்துடன் தொற்றுக்கு உள்ளான 905 ஸ்ரீலங்கா கடற்படையினரில் 818 பேர் உடல்நலம் தேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 20 வைத்தியசாலைகளில் 56 பேர் கொரோனா தொற்று கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக கட்டாரில் நிர்கதிக்கு உள்ளான 23 பேர் இன்று காலை நாடு திரும்பியுள்ளார்கள். ஸ்ரீலங்காவில் தொழில்களில் ஈடுபட்டு வந்த 153 இந்தியர்கள் இன்று காலை 9:50 அளவில் புதுடில்லிக்கு பயணமாகியுள்ளார்கள். சிங்கள மக்களை போன்று தனித்துவமான அடையாளங்களை கொண்டுள்ள தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தாங்களே ஆளும் நிலை உருவாகும் வரை தமது பயணம் தொடரும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இருப்பு கேள்விக்குறியாகி வரும் நிலையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அபிவிருத்தி பணிகளுக்காக மாத்திரம் எவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் அவர் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு முன்னால பரந்த பல பிரச்சனைகள் இருக்கு. தமிழ் தேசியம் அழிக்கப்பட்டு கொண்டு போகுது. தமிழர்களுடைய கூட்டு வாழ்வு இல்லாமல் போகுது. தமிழர்கள் மெல்ல மெல்ல சிதைக்கப்படுறார்கள். ஆனா நாங்கள் கேட்க காரணம் என்ன சொல்றோம்? அது நாங்கள் எங்களுக்கு யாரோ அபிவிருத்தி செய்யணும், அதுக்காக நாங்கள் அவருக்கு போடுறோம். அல்ல எங்களுக்கு யாரோ ரோட்டு போடுறவர் அவருக்கு போடுறோம். யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் லைட்டு தருவேன் அவருக்கு போடுறோம். ஒருத்தர் சொல்றாரு நான் கோயில் கட்டி தரேன்னு சொல்றாரு, அதுக்கு போடுறோம். சரி, நான் இந்த இனத்தை காப்பாற்றுவேன், என்னால இந்த இனம் பாதிக்கப்படுற பொழுதெல்லாம் என்னால பேச முடியும், நான் இந்த இனத்துக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபடுவேன் என்று சொல்ற ஒருத்தருக்கு நாங்கள் வாக்களிக்க தயாரா இருக்கும் என்று சொல்ற அளவுகள் குறைவு. ஆனா எங்களுடைய மூதாளர் சங்கம் நீண்ட காலமாக அவர்கள் எங்களுக்காக எங்களுடைய அரசியல் பயணத்துக்காக நிறைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் நிறைய பேர் எங்களோடு இணைந்து பயணித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஏதோ ஒரு எதிர்மனப்பாங்குகளும் அல்ல சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலைகளும் இருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக எல்லாரும் பயணிக்க வேண்டிய ஒரு காலம் இது. நாங்கள் ஒரு தனியான தேசிய இனம். சிங்கள மக்களுக்கு இருக்கிற கலாச்சார பண்பாட்டு நில அடையாளங்கள் மொழி அடையாளங்களைப் போல நாங்களும் ஒரு தனித்துவமான மொழி அடையாளத்தை கொண்டவர்கள். எங்களுக்கு ஒரு பண்பாட்டு அடையாளம் கலாச்சார அடையாளம் உண்டு. எங்களுக்கு சொந்த நில அடையாளம் உண்டு. நிலம் இருக்கு எங்களிடம். எங்களுடைய பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் சிங்களத்தை போன்றதல்ல. நாங்கள் ஒரு வித்தியாசமான இனம். அவை இந்த தேசிய பண்பாடுகளை கொண்ட ஒரு தனித்துவமான தேசிய இனக்குழுமமான தமிழர்கள் தங்களுடைய இழந்து போன இறமையை பெற்று இந்த மண்ணில மீண்டும் வாழுகிற உரித்தை கொண்டவர்கள். அதனால் தான் இணைந்த வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற தமிழர்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே தாங்களாக உரிமையோடு வாழுகிற வாழ்க்கை அமையும் வரையும் எங்களுடைய பயணம் தொடரும். நாங்கள் இந்த நாட்டினுடைய இறமை உள்ள பிரஜைகளாக இருந்தவர்கள். இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் அறவழியில போராடி இருக்கிறோம், ஆயுத வழியில போராடி இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது ராஜேந்திர ரீதியாகவும் அறவழியிலும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அறிவு உலகத்தையும் வென்று கொண்டு உணர்வு தளத்திலையும் வச்சுக்கொண்டு எங்களுடைய இனத்துக்கான விடுதலைக்காக முழுமூச்சாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு பல சிதைவுகளும் எங்களை நோக்கிய பல வீச்செல்லைகளும் எங்களுக்கு காணப்பட்டாலும் அவற்றையெல்லாம் கடந்து பயணிக்கிறோம் என்றால் அது உங்களுடைய பலம். மீண்டும் நாங்கள் உங்களிடம் அந்த ஆதரவுகளை நாடி நிற்கிறோம். தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகள் மக்களை மறந்து செயல்படும் காரணத்தினாலேயே அரசியல் தீர்வு உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்களும் மக்களை சென்றடையவில்லை என சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். எனினும் மேல்குடியேற்றப்பட்டுள்ள மக்களின் தேவைகள் தற்போது வரை பூர்த்தி செய்யப்படாதுள்ள நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் முருகேசு சந்திரகுமார் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட அவர் கொரோனா உள்ளிட்ட பல காரணங்களினால் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார். இவ்வளவு காலம் நாங்கள் எங்களுடைய மக்கள் தேர்தலில் வாக்களித்து கலைச்சு போனார்கள். எங்களுக்கு அரசியல் உரிமையும் இல்லை. எங்களுடைய எதிர்காலம் தொடர்பான அபிவிருத்தி செயல்பாடு மற்றவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த மோமாலை பிரதேசத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போதான் கடைசியாக குடியேற்ற பிரதேசமாக உங்களோட பிரதேசம் இந்திராபுரம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய பல்வேறு தேவைகள் இருக்கு. இப்போ ஒளி தொடங்கின விட இங்கே கிட்டத்தட்ட 52 பேருக்கு தேசிய விடயப்பதிகார சபையால் கொடுக்கப்பட்ட 7 லட்சம் ரூபா வீடு கூடி கொஞ்சம் காசு கொடுத்து போட்டு இன்னும் கொடுக்காம இருக்கு. அது கொடுக்கப்படணும். எல்லாரும் கிட்டத்தட்ட கடன் பட்டு வீடுகளை கட்டி போட்டு குறையில இருக்கணும். அப்போ அதுக்குரிய ஏற்பாடு செய்ய கிட்டத்தட்ட 2000 மில்லியன் கிளர்ச்சி மாவட்டத்துக்கு மட்டும் வேணும். 200 கோடி ரூபா வேணும் இந்த வீட்டு திட்டங்களுக்கு பயனாளிகளுக்கு காசு கொடுத்து முடிக்க. அது ஆகவே துரதிர்ஷ்டவசமாக கொரோனா பிரச்சனை வந்ததால தேர்தலும் பின் போனதால இன்னும் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அரசு அமைஞ்சு அந்த அரசு அமைச்சு இந்த பட்ஜெட் வரவு செலவு திட்டத்துக்கூடாது தான் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்து உங்களுக்கு தருவாங்க. ஆகவே நீங்கள் காத்திருந்தது போல இன்னும் குறைஞ்சது 2 மாதமாவது காத்திருக்க வேண்டி வரும். ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும் என்ற நிலைப்பாட்டை இப்போ இருக்கிற அரசியலாக்களுக்கு நாங்கள் வடிவாக கொண்டு அவர்களை இங்கே வச்சு சரியான அறிக்கை தயாரித்து அது தீர்மானமாக அதை அவர்கள் செய்வதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள்.
அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த பயனும் இல்லை. ஆனால் இப்போ இனிமேல் அப்படியான நிலைமை வர்றதுக்கு நாங்கள் விட போவதில்லை. துரோகத்திற்கு நன்றி கடன் செலுத்தும் வாக்குகளே கருணாவிற்கு அளிக்கப்படும் வாக்குகள் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் தமராசா கலையரசன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் பிரதித்துவம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பேரினவாத சக்திகள் பொய்யான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஆலையடிவம்பு கண்ணகிபுரம் கிராமத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்திலே நான் ஒரு தமிழனாக பிறந்து விட்டேன் என்று நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய இனம் மிகவும் ஒரு அழிவு பாதைக்கு வழிகோலியவர்கள் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கின்றோம், அதை தந்திருக்கிறோம் என்ற ஒரு பொய்யான வதந்தியை பேசி எங்கள் மக்களை எல்லாம் ஒரு இருட்டறைக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கிழக்கு மாகாணத்தான் என்ற அடிப்படையில் நான் வெக்கி தயலகுகிறேன். ஏனென்றால் ஒரு பெருமதியான சர்வதேசமே வியக்கக்கூடிய வகையிலே இந்த நாட்டிலே ஒரு பலமான அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பை அழித்து இல்லாமல் செய்து பெரு ஆணவத்தோடு இன்பு மார்பு தட்டி திரிகின்ற அவர் அந்த அமைப்பிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு கௌரவமான பெயர் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கின்ற பெயர் முரளிதரன். அவர்தான் இப்பொழுது அம்பாறையிலே எங்கு சென்றாலும் அவர்தான் கூடி கூடி எங்களை பற்றி மிகவும் மோசமாக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் செய்த துரோகத்தனத்துக்கெல்லாம் ஒரு சில தமிழர்கள் நன்றிக்கடன் செலுத்தப் போகிறார்களா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த நிலைக்கு காரணம் யார்? எம்மை நடுத்தெருவிலே கொண்டு நிறுத்தாட்டியவர் யார்? அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சமபலத்தோடு பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த சமபலத்தை எல்லாம் இல்லாமல் செய்தவர் யார் என்கின்ற கேள்வியை நீங்கள் தொடுக்க வேண்டும். இன்று இந்த அரசினால் அவருக்கு பல நிதிகள் வழங்கப்பட்டு வாகன உலா வந்து கொண்டிருக்கிறது. ஏன் அம்பாறை மாவட்ட தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்வதற்காக வாகன உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற பொழுது நாங்கள் கவலை அடைகின்றோம். ஆனால் அதற்காக எங்களுடைய மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. எங்களுடைய வாக்களிப்பு வீதம் குறைக்கப்படுகிற பொழுது நாங்கள் இன்னும் பின்னடைந்து போய்விடுவோம் என்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதற்காகத்தான் நான் பேசுகிறேன். அன்பிக்கினிய உறவுகளே, அந்த விடயத்தில் நீங்கள் அக்கறையாக இருந்து செயற்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கான தேர்வு திட்டத்தை பெற்றுத்தரக்கூடிய தரப்பை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலினூடாக தமிழ் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என சிவசேனை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வவுனியாவில் ஊடக சந்திப்பை நடத்திய சிவசேனை அமைப்பின் வன்னி பிராந்திய இணைப்பாளர் மாதவன் மாற்றத்தை நோக்கி மக்கள் வாக்களிக்கும் போது சிறந்த ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புகையிரதம் இன்று காலை தடம் புரண்டதால் வடபகுதிக்கான புகையிரத போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது. எனினும் பயணிகளுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா புகையிரத நிலையத்திலிருந்து கடுகதி புகையிரதம் இன்று அதிகாலை 5:50க்கு கொழும்பை நோக்கி பயணத்தை மேற்கொண்ட போது 6:15 அளவில் புனானை பகுதியில் புகையிரதம் தடம் புரண்டுள்ளது. இதன்போது 2 கிலோமீட்டர் தூரம் புகையிரத பெட்டிகள் இழுத்துச் செல்லப்பட்டன. இதனால் புகையிரதத்தில் பயணித்த பயணிகள் உட்பட புகையிரதத்திற்கு எவ்விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. புகையிரதம் தடம் புரண்டமையினால் வடபகுதிகளுக்கான புகையிரத போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளதுடன் தடம் புரண்ட பெட்டிகளை புனானை புகையிரத கடவையில் விட்டுவிட்டு எஞ்சிய பெட்டிகள் 1 மணி நேரம் தாமதத்தின் பின்னர் 6:55 மணியளவில் கடுகதி புகையிரதம் மீண்டும் கொழும்பை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்ற தொழில்நுட்பவியலாளர்கள் தடம் புரண்ட புகையிரத பெட்டிகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புகையிரத திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இரு வைத்தியர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலினால் வைத்தியசாலை சொத்துக்கள் சேதமடைந்த சம்பவம் ஒன்று அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மோதலினால் பாதிக்கப்பட்ட இரு வைத்தியர்களும் இருவேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சம்பவம் நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த இரு வைத்தியர்களுக்கும் இடையே இருந்த நீண்டகால முருகல் நிலையே இந்த மோதலுக்கு பிரதான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. பணி நிமித்தம் இரு வைத்தியர்களும் வைத்தியசாலைக்கு சமூகம் அளித்த நிலையில் கடமை அறிக்கையிடும் புத்தகம் தொடர்பில் ஏற்பட்ட முருகல் கைகலப்பில் முடிவடைந்துள்ளது. வைத்தியர்களின் மோதலினால் வைத்தியசாலையின் மருத்துவ சாதனங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு கதிரைகளும் உடைந்துள்ளன. சம்பவத்தை அடுத்து அங்கு சென்ற சம்மாந்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். மட்டக்களப்பு களதாவளை கிராமத்தில் உள்ள விவசாயிகள் தமது உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கவலை வெளியிட்டுள்ளனர். இதனால் விவசாயத்தை இடைநடுவே கைவிட்டு வேறு தொழில்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேட்டுநில விவசாய செய்கைக்கு பெயர் போன பிரதேசமாக மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட களதாவளை கிராமம் காணப்படுகின்றது. தமது பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து பரம்பரையாக கத்திரி, மிளகாய், வெற்றிலை, வெங்காயம், பீர்க்கு, பாகல், பயிற்றை உள்ளிட்ட மேட்டுநில பயிர் செய்கைகளை அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு ஓய்வின்றி கடற்கரை மணலில் கடும் வெயிலிலும் பலத்த மழைக்கு மத்தியிலும் உழைத்து குடும்பத்தை பாதுகாத்து வரும் விவசாயிகள்
பல சவால்களுக்கு மத்தியில் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதுவரை காலமும் தாம் உற்பத்தி செய்யும் அனைத்து விளைபொருட்களுக்கும் உரிய விலையை தங்களால் தீர்மானிக்க முடியாதவர்களாக இருப்பதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். தம்மிடமிருந்து கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு மொத்த வியாபாரிகளே விலைகளை தீர்மானிப்பதாக அப்பகுதி விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். பயிரெல்லாம் விலைக்கு விற்கலாம். நாங்கள் அறுவடை செய்கிற எல்லாம் பூமியிலே போட தங்குற கட்டத்தை கொண்டு வந்துட்டு அதனால தான் எங்களுக்கு மேலதிகமான செலவழிக்கலான்னு சொல்லி நாங்கள் தற்போதையில் அதை விட்டுட்டு இன்னொரு மாட்டு பயிர் செய்ய திட்டமிட்டிருக்கோம். பொருளாதார மையம் கட்டப்பட்டு போய் 3 வருஷமாக ஆகுது. அது ஏற்கனவே இடையில ஒரு தரம் திறந்து அதை வெற்றி அளிக்கலை ஆண்டோட்டு புறம் நண்டியோன்னா இப்போ திரும்ப நாங்களும் செய்கிற தொழில்களை பயிர்களை விற்றுக்கலாமல் அவதிப்பட்டேன்னா கல்மனைக்கு போடுறோம். அவங்க விற்று போட்டு 100-200 ரூபாய்க்கு விற்றா 100 ரூபாய் அவை எடுத்துட்டு எங்களுக்கு 100 ரூபா தராங்க. அதில் நாங்கள் ஆய் கூலி கொடுக்கணும், சாப்பாட்டு கூலி கொடுக்கணும், பசையில் எண்ணெயெல்லாம் போட்டால் எங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சாது. கரண்ட் காசு கட்டணும். இதை மேலிடத்தாக்கள் தான் இதுக்கு ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்து நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு இந்த மார்க்கெட்டை திறந்து இதுக்குரிய நடவடிக்கைகளை கட்டாயம் மேலிடத்தாக்களுக்கு அறிவித்து இதை வெற்றிகரமாக முடிச்சு தந்தால் எங்களுக்கு நல்லமென்று நாங்கள். தமது உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமையினால் பயிர்களை இடைநடுவே பிடுங்கி விவசாயிகள் அளித்து வருகின்றனர். அத்துடன் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வியாபாரிகளினதும் விவசாயிகளினதும் பாவனைக்கு விடுமாறும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொரோனா காலத்தில் இந்த பொருளாதார மத்தியிலையும் 2 நாளைக்கு தான் திறந்தார்கள். 2 நாளைக்கு திறந்து விட்டு புறவாத முடிவிட்டார்கள். அதில் தொடர்ந்து எடுத்திருந்த அந்த பொருளாதார மத்தியத்தை சாமான் எடுத்திருந்தா எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது எங்களை பயிரெல்லாம் கொடுத்துக்கலாத இதில் மறிவில் கொடுத்துக்கலாமல் இருந்தது. எல்லாத்தையும் பயத்தை கொச்சி எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் விடுற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாம் புடுங்குற அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் செஞ்சுக்கலாம். எங்களுக்கு தொழில் செஞ்சு ஒரு இடத்தையும் கொடுத்துக்கலாம் அளவுக்கு எங்களுக்கு இருக்கு. அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை கொஞ்சம் திறந்து எங்களுக்கு சந்தையில்ண்டா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதை வந்து செஞ்சாங்க நல்ல உதவியாகும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு. தமிழக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் தொடர்பாக சபாநாயகரை பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விடயத்தில் சபாநாயகர் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது தற்போதைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திராவிட முன்னேற்றக் கழகம் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சபாநாயகரே சட்டத்தின் அடிப்படையில் உரிய முடிவை எடுப்பார் என்று கூறி வழக்கை முடிவுறுத்தியது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொறடா சக்கரபாணி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து 3 மாதங்கள் ஆகியும் சபாநாயகர் இதுகுறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே உச்சநீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்து தனது தரப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஓ பன்னீர்செல்வம், கே பாண்டியராஜன் உள்ளிட்டோரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. மணிப்பூர் சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்த வழக்குக்கும் இந்த மனுவில் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கில் பதிலளிக்குமாறு சபாநாயகர் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 உறுப்பினர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் உளவு மற்றும் திருட்டு செயல்பாடுகள் அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கு நீண்டகால பாரிய அச்சுறுத்தல் என FBI-யின் பணிப்பாளர் எச்சரித்துள்ளார். வாஷிங்டனில் உள்ள ஹூஸ்டன் நிறுவனத்தில் ஆற்றிய உரையில் கிறிஸ்டோபர் ரே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் தமது நாட்டு வரை சீனா குறிவைக்க ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் நாடு திரும்ப வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் FBI-யின் பணிப்பாளர் கூறியுள்ளார். உலகில் எந்த வகையிலும் ஒரே ஒரு வல்லரசாக மாறுவதற்கான முழு முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுமார் 1 மணித்தியாலம் வரை நீடித்த இந்த உரையில் சீனாவின் தலையீடு, பொருளாதார உளவு செயற்பாடு, தரவு மற்றும் நாணய திருட்டு, சட்டவிரோத அரசியல் செயற்பாடுகள், லஞ்சம் மற்றும் அமெரிக்காவின் கொள்கை மீதான தலையீட்டு அச்சுறுத்தல் போன்ற விடயங்களை கிறிஸ்டோபர் ரே தெளிவுபடுத்தியுள்ளார். ஒவ்வொரு 10 மணித்தியாலத்திற்கும் சீனாவுடன் தொடர்புபட்ட எதிர்ப்புலனாய்வு செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் தற்போது அவ்வாறான 5000 செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவற்றில் அரைவாசி எதிர்ப்புலனாய்வு செயற்பாடுகளில் சீனா தொடர்புபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் FBI-யின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீன அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தலாக வெளிநாடுகளில் வசிக்கும் தமது நாட்டு பிரஜைகளை குறிவைக்கும் திட்டத்தை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
குறிப்பாக சீன அரசாங்கத்தின் விரிவான மனித உரிமை மீறல்களை அம்பலப்படுத்தும் அரசியல் ரீதியான எதிராளிகள், அரச கொள்கை எதிர்ப்பாளர்கள், விமர்சகர்கள் இவ்வாறு குறிவைக்கப்படுவதாக கிறிஸ்டோபர் ரே குறிப்பிட்டுள்ளார். அவர்களை நாடு திரும்புமாறு சீன அரசாங்கம் கட்டாயப்படுத்துவதாகவும் அதனை செய்வதற்கு பல அதிர்ச்சி அளிக்கும் தந்திரோபாயங்களை சீனா கையாள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு நாடு என கிறிஸ்டோபர் ரே இதற்கு முன்னரும் கூறியிருந்த போதிலும் உலகில் ஒரே ஒரு வல்லரசு நாடாக மாறுவதற்கு சீனா முழுமையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் முதல் முறையாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சீனாவை ஆக்கிரமிப்பு எதிரியாக மாத்திரம் அல்லாமல் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான 1,00,000 கொண்ட போட்டியாளராகவும் கருதுகின்றது என்பதை அவரின் இந்த கருத்து தெளிவாக எடுத்துக்காட்டுவதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்த இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இத்தாலியின் சிரியா ஏ கால்பந்தாட்ட தொடரில் ஏசி மிலான் கழகத்துக்கு எதிரான போட்டியொன்றில் ஜுவாண்டஸ் கழகம் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளது. எனினும் ஜுவாண்டஸ் கழகம் சார்பில் சிரியா ஏ பருவகால போட்டித் தொடரொன்றில் 25 கோல்களை போட்ட முதலாவது வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ பதிவாகியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட செயலகத்துக்குள் புகுந்து வாழ்விட்டு உத்தியோகஸ்தர் ஒருவர் காயம். பழைய வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்த முன்னாள் போராளி பலி. 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் குறித்து சபாநாயகரை பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சீனாவின் உளவு செயற்பாடுகள் அமெரிக்காவின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தல் என்கிறது FBI. இத்தாலியின் சீரியா ஏ கால்பந்தாட்ட தொடர் ஜுவண்டஸ் கழகம் அதிர்ச்சி தோல்வி. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.